ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள். உங்களுடைய ரிக்வஸ்ட் படி தான் வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விடயங்கள் வந்து ஒரு கண்டினியூவான ஒரு எபிசோடாக வந்து போடுவோம் என்று நான் தீர்மானிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய நுழைச்சிகளை வச்சுக்கொண்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதாவது காரணம் என்னென்னு சொல்லித்தனால், நான் வந்து முதலாவது டிகிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிபிஏ படித்தனான் தான். ரெண்டாவது மாஸ்டர் டிகிரியும் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து இலங்கையிலான் படித்தினான். ஆனால் என்னென்று சொல்லி சொன்னால், இவ்வளவு படித்தும் வந்து என்னென்றால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமானதோ, அடுத்தது முதலீடு சம்பந்தமானதோ, அல்லது கிரிப்டோ பிட்காயின் சம்பந்தமானதோ எந்த அனுபவங்களும் வந்து இருப்பதில்லை. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் சொல்லிக் கொடுத்தால் கூட, பாடசாலைகளோ அல்லது பல்கலைக்கழகங்களில் சொல்லிக் கொடுத்தால் கூட அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பதற்கு, ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பதற்கு இடங்களோ அல்லது அதற்குரிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதில்லை. இதன் காரணமாக வந்து நிறைய பேருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் உள்ளது. ஆகவே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல வேணுமா, குறிப்பாக சொல்ல வேணுமான்றார் சொன்னால், என்னுடன் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் படித்த நிறைய பேர் வந்து என்னுடன் 60க்கும் மேற்பட்டவர் படித்தார்கள். அதில் வந்து இந்த பங்குச்சந்தையில் வந்து முதலீட்டில் ஈடுபட்ட நபர்கள் 1 அல்ல 2 நபராக தான் இருப்பார்கள். ஆனால் அங்கு வந்து படித்தவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வங்கிகளில் வேலை செய்த நபர்கள், அடுத்தது அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் வேலை செய்த நபர்கள். இப்படியான நபர்களுக்கு கூட வந்து பங்குச்சந்தை தொடர்பான அனுபவங்களோ அல்லது பிட்காயின் கிரிப்டோ ரேட்டிங் சம்பந்தமான எந்த விதமான அனுபவங்களும் மிக குறைவாகவே இருந்தது. காரணம் என்னென்றால், இலங்கையை பொறுத்தவரையில் அப்படியான வாய்ப்புகள் வந்து அறிவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு, அதற்குரிய ப்ராக்டிஸாக வந்து சொல்லக்கூடிய நபர்களும் வந்து மிக குறைவு. ஆகவே நான் வந்து இந்த வீடியோ பொதுவாக முதலீட்டாளருக்கு மட்டுமன்றி இனி படித்து வரும் மாணவர்கள், அடுத்த பல்கலைக்கழகங்களில் நுழைகின்ற மாணவர்களுக்கும் இது மிக பெரும் உதவியாக இருக்கும் நினைக்கின்றேன். ஆகவே ஒட்டுமொத்த எல்லோரையும் கவனத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், நிறைய தியரி விஷயங்களும் இருக்குது, அடுத்த ப்ராக்டிக்கலான விஷயமும் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் 1-2 தியரி சம்பந்தமான விடயங்கள் இருக்கும். அங்கே தொடர்ச்சியாக போகிற நேரம் வந்து ப்ராக்டிக்கலான விடயங்கள் நிறைய வந்து உள்வாங்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து இலங்கையில் உள்ள மற்ற முதலீட்டு வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த விடயங்களை வந்து தெரிஞ்சு கொள்வது மிகவும் பிரயோசனமுடையதாக இருக்கும். அதுக்கு அடுத்த விடயமாக உங்களோட என்ன மாதிரி நம்மளுடைய சம்பளத்தையோ அல்லது வருமானத்தை வச்சு கொண்டு இந்த முதலீட்டை நோக்கி நகருகின்ற என்ற விடயத்தையும் சம்பந்தமாக இதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்றும் வந்து நான் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற என்ற விடயமும் இந்த முதலா வீடியோவில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வீடியோவை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே தான் வரும். ஆகவே இந்த வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்த்தீங்களா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை வந்து முதலில் தெரிவித்து கொண்டு இனி அடுத்த ரைட். முதலாவது ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் இது வந்து முதலீடு செய்யும், அதாவது பங்குச்சந்தையில் நுழைகிறவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்லைட் வந்து ஒரு பூர்ணமான ஒரு விடயமாக இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை போட்டிருக்கிறேன். முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு தெரிய வேணும். வந்து இதில் உங்கள் தியரி ஒன்று சொல்லப்படுது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லிச்சுன்னா, அதாவது investment is the act of the putting money into the assets or scheme to the generate income, growth capital, achieve financial goal, and investment can take many form including என்று போட்டிருக்காங்க. ரைட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு பணத்தை கொண்டு முதலிடம் வந்து, அதாவது ஒரு சொத்துக்கள்லேயோ அல்லது ஸ்கீம் வகை, அதாவது மந்த்லி வைஸாக வர ஒரு ஸ்கீம்லேயோ வந்து முதலிடுகிறோம். அது என்ன மீனிங்னு சொன்னால், அது வந்து ஒரு இன்கம்மை வந்து ஜெனரேட் பண்ண வேணும், நம்மளுடைய முதலீட்டை வந்து அதிகரிக்க வேணும், நம்மளுடைய ஃபினான்சியல் கோல் ஒன்று இருக்குமென்னு சொன்னால் அதை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரியான விடயத்தில் வந்து பணத்தை கொண்டு போடுறது வந்து முதலீடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ கரண்ட்லியாக வந்து தற்போது இருக்கிற ஒரு சரியான ஒரு முதலீட்டுக்கான விளக்கம் என்று சொல்லலாம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன ஃபார்ம் என்று சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டாக் வந்து பாண்ட், ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபண்ட், செக்ரிகேட்டட் ஃபண்ட், ஜிஐசி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாம் இதில் ஒவ்வொன்றையும் வந்து நமக்கு தேவையான விடயங்களை வந்து இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு முதல் வந்து நீங்கள் ஒரு
இன்வெஸ்டராக போறீங்களாக இருந்தால் அது இன்வெஸ்டராக இருந்தால் புது முதலீட்டுக்கு முனையும் ஒரு புது முதலீட்டாளராக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன வகையான டிப்ஸ் என்று சொல்லி என்ன சில விடயங்களை வந்து நம்ம அறிஞ்சிருக்கணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 20 வயதுள்ள ஒரு நபராக இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டாயம் வந்து ஃபினான்ஷியல் கோலண்டை வந்து செட் பண்ண வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு புதுசாக அரசாங்க உத்தியோகத்திலேயோ தனியார்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்குரிய சம்பளம் வந்து முதலாவது சம்பளம் 50,000 ரூபா கிடைக்குது என்று வைத்து கொண்டால் எத்தனை வருடத்தில் நீங்கள் ஒரு டார்கெட் ஒரு 5 லட்சமாக இருக்கலாம் அல்லது 10 லட்சமாக இருக்கலாம், எத்தனை வருடத்தில் நான் அடைய முடியும் என்ற ஒரு ஃபினான்ஷியல் கோலண்டை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதான் முதலாவது. ரெண்டாவது வந்து பில்டிங் எமர்ஜென்சி ஃபண்ட். கட்டாயம் வந்து அதாவது நீங்கள் சேவிங்கும் முதலீடு செய்யக்குள்ள அந்த இதுலேயே ஒரு 10% வந்து அல்லது அதோட கூட ஒரு பெர்சன்டேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லி வேண்டியிருக்கலாம். இது வந்து ஹெல்த்துக்காக இருக்கலாம், தற்செயலாக நடக்கிற ஒரு விடயத்துக்கு மருத்துவ செலவீட்டுக்காக இருக்கலாம். அப்படியான நிலையில் ஒரு 10% அல்ல 20% நீங்கள் வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது அசட் ரிஸ்க் டாலரன்ஸ் சொல்கிறது. அதாவது நீங்கள் வந்து ஒரு முதலோட கடையை ஒன்று அல்லது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கக்குள்ள வந்து என்ன செய்வோமா என்று சொல்லி சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த பண்டையும் கொண்டு அந்த வியாபாரத்தில் போடக்கூடாது. உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் 60 ரூபாய் மட்டும் கொண்டு போட்டுட்டு அந்த 40% வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் டாலரன்ஸுக்காக வேண்டி, அதாவது அந்த குறிப்பிட்ட வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க வேணும். இந்த சில நேரம் உங்களை இந்த நட்டத்திலேருந்து காப்பாற்று. அதாவது இப்போ நீங்கள் கடை ஒன்று போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு வர நேரம் அல்லது வேறொரு அந்த நட்டம் அடைய போகிற நிலை ஒன்று வரக்குள்ள ரிக்கவர் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நான் வந்து ஒரு 60-40 வச்சிருக்கிறேன். இது வந்து மாறும், அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது. அடுத்தது சூஸிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஹோல் அண்ட் ரிஸ்க் ப்ராஃபிட். இதில் வந்து எல்லா முதலீட்டுலேயும் வந்து காசை கொண்டு போடாமல் ஒரு செலக்ட் பண்ணப்பட்ட சில இதுகளில் வந்து நீங்கள் போடுங்க. அதில் வந்து ரிஸ்க் வைஸ் ஆர்டராக நீங்கள் கண்டுபிடிச்சி பார்க்கணும், எது ரிஸ்க் கூட எது குறைஞ்சது என்று. இதை வந்து அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். சும்மா வந்து போடலாம், அது சேவிங்காக இருந்தாலும் சரி தான், ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டாக இருந்தாலும் அக்கௌண்ட் வந்து திறக்க வேணும். ஷேர் மார்க்கெட்டாக இருந்தால் கூட அக்கௌண்ட் வந்து திறக்கத்தான் வேணும். அந்த விடயங்கள். அடுத்தது கிரியேட்டிங் டைவர்சிட் போர்ட்ஃபோலியோன்னு. அதாவது உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண அதை எப்படி பிரித்து கோல்டில் எவ்வளவு, எஃப்டியில் எவ்வளவு, ஷேர் மார்க்கெட் எவ்வளவு, மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளவு, ரியல் எஸ்டேட்டில் எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கப்படும். அப்போ அது சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது ஸ்டேயிங் அப்டேட்டட் மார்க்கெட் ஆன் ட்ரெண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது. டெய்லி அல்லது வீக்லி வந்து கட்டாயம் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அசட்ஸுகள், உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் ஃபண்டுகளுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டு இருக்க வேணும். ரைட். அடுத்தது வந்து டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் பேசிக்காக நுழைச்சொண்டை கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து சேவிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறார்கள் பேங்குகள், ஃபினான்ஸ் கம்பெனி நிறைய இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் வந்து ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க, ஆனால் வந்து அது சரியான ரிஸ்க்காக இருக்கும். ஆகவே பேங்க்குகள் வந்து கொஞ்சம் ஓகேயா இருக்கும். அடுத்தது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டும் அதே மாதிரி தான், பேங்க், ஃபினான்ஸ் கம்பெனி எக்ஸெட்ரா. அடுத்த மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் வந்து அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பூர்ணமாக பார்க்க போகிறோம். அடுத்தது கிரிப்டோ ரேடிங் சம்மந்தமாக அதுக்குரிய வீடியோ ஒன்று நான் தனியாக வீடியோ நான் போட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்ற ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற US டாலராக இருக்கலாம் அல்லது ஸ்டெர்லிங் பவுண்டாக இருக்கலாம், ஃபாரின் கரன்சியில் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் பண்ணி கொண்டிருக்கிறது. அடுத்து இன்வெஸ்டிங் இன் கோல்டு அண்ட் சில்வர்ன்றது, இதுவும் ஒரு வெளிநாடு நடக்கிற கோல்டு, சில்வர், ஆயில் சம்பந்தமானதில் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மாதிரி ஒன்று தான். அப்போ அந்த விடயங்களும் தேவையான நேரம் ஒரு கடைசியான அட்வான்ஸ் இதுகள் பிறகு நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து கோல்டு ஜுவல்லரி வந்து சாதாரணமாக ரியல் கோல்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மிக சூட்டபிளான ஒரு விடயம் வந்து நமக்கு. ஏன்னா ஆரம்ப முதலீட்டாளருக்கு இது வந்து ஒரு மிக பாதுகாப்பான விடயமாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லிக்விட்ஃபை, ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் என்ற 3 விஷயங்கள் இருக்குதுல வந்து இதை வந்து பாவம் சேவிங் என்னக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிக்விட்ஃபை, அதாவது காசை மாற்றக்கூடிய தன்மை, திரவத்தன்மை வந்து லிக்விடிஃபை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், திரவத்தன்மை, அதாவது காசு இருக்குண்டா உடனே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. லிக்விட்ஃபை வந்து திரவத்தன்மை என்றது சரியான தமிழ் மீனிங் வந்து. இதில் பார்த்தீங்க சேவிங்குக்கு வந்து ஹையாக இருக்கும், ஆனால் அதை வந்து வச்சுக்கொள்ள அது ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும். சேவிங்கில் வச்சுக்கிறதுல பெரிய ரிஸ்க் குறைவு, ஆனால் லோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இயருக்கு அனுவலுக்கு 8% to 10% அப்படி தான் தருவார்கள். ஆகவே லோ ப்ராஃபிட்
நூறு இதில் இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு சாதாரணமாக ஒரு 8% ஆக இருக்குமான்னு சொன்னால் உங்களோட ப்ராஃபிட் 2% தான் வரும். ஆகவே வந்து ஒரு பணத்துடைய பணத்தை நீங்கள் கையில் வச்சுக்கொண்டிருக்குள்ள இன்றைக்கு ₹1,00,000 இருக்குன்னு சொன்னால் அடுத்த வருடம் இந்த ₹1,00,000 பெறுமதி ரியல் பெறுமதி ₹80,000 மாறிடும். அது சாதாரணமாக நடக்கிறது. காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா கொள்வனவு பெறுமதி என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த வருடம் ₹1,00,000 கொண்டு நாம் வந்து ஒரு பவுன் தங்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த வருஷம் வந்து 0.8 இப்போ நார்மலாக வந்து 7 கிராம் வாங்கக்கூடியதாக இருக்குன்னா அங்கே ஒரு 6 கிராம் 5 கிராம் தான் அடுத்த வருடம் அதே ₹1,00,000 கூட வாங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பணத்தின் ரியல் பெறுமதி வந்து குறைஞ்சிடும். அதாவது பணவீக்கத்தாலேயோ இல்லை வேறு காரணங்களினாலேயோ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு மிக குறைவாகத்தான் இருக்க போகுது. அடுத்தது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க்கில் வந்து லிக்விட் ஃபை ஹையாக இருக்கலாம். இப்போ வந்து அன்றைக்கு ஒரு நாளில் அடுத்த நாளில் வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை வந்து உடைச்சி பணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட் என்ற விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், கிரிப்டோ வந்து இதில் வந்து மீடியம் அளவு லிக்விட் ஃபை வந்து இருக்குது. அடுத்தது ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். இது ஹை ரிஸ்க்காக இருக்கும், ஹை ப்ராஃபிட். சில வேளை நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் அது அடுத்த ஒரு சில நொடியிலேயே வந்து 0 மாறிடும். அவ்வளவு ரிஸ்க்கானது. அதே மாதிரி ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய சில வேளை $100 சில வேளை $1,000 அடுத்த செகண்டில் அடுத்த 1 மினிட்டில் அடுத்த நாளில் வந்து மாறக்கூடியதாக இருக்கும். இது வந்து கிரிப்டோட வீடியோ. அடுத்த ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மீடியம் ரிஸ்க் லிக்விட் ஃபை தான். ஆனால் இதில் வந்து ப்ராஃபிட் மீடியம் ப்ராஃபிட் மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் என்று சொல்லலாம். அடுத்தது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். ஆனால் மீடியம் பணமாக மாற்றக்கூடிய தன்மையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இன்வெஸ்டிங் கோல்டு சில்வர் அதுவும் கொஞ்சம் மீடியம். அது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். அடுத்த கோல்டு ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியம் லிக்விட் ஃபை. ரைட், கோல்டு பெறுமதி பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அளவு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வந்து தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பெரும்பாலும் ஒரு 10 இயர் அப்படி நீங்கள் ஒரு லேண்ட் ஒன்றே வாங்கி போட்டிங்கன்னா சரி. இப்போ வாங்குகிற லேண்ட் ஒன்று ஆரம்பமாக ₹1,00,000 வாங்கின லேண்ட் எல்லாமே இப்போ 1 மில்லியன் அளவு போகும். ஆகவே இது வந்து லிக்விட் ஃபைவ்ன்றது கடும் கஷ்டம், உடனே விற்று காசாக்கி எடுக்க இயலாது. அதே நேரம் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து ஹை என்று தான் சொல்லலாம். இதுவும் காலநிலைகளை பொறுத்தது, ஒரு பீரியட்களை பொறுத்தது தான் இந்த விடயம். அடுத்தது இந்த சஸ்டைனபிள் பிளான் ஒன்று இருக்குது. இது என்ன மாதிரி என்ற விடயத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து மிக முக்கியமான விடயம் உண்டு. இதை ஒரு தெளிவான விளக்கம் உண்டோ உங்களுக்கு தாரணும். இது வந்து ஒரு கட்டாயம் வந்து இது வந்து சஸ்டைனபிள் பிளான் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுற விடயத்தை வந்து பார்ப்போம். ஹவு டு கிரியேட் சஸ்டைனபிள் பிளான் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி இதில் வந்து ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து அதிகமானவருக்குரிய வருமான சோர்ஸாக வந்து சலரி தான் இருக்க போகுது. சில பேர் வந்து பிஸ்னஸ் செய்வீங்க. பிஸ்னஸ் சலரியை விட வந்து இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் வந்து நிறைய. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க தினமும் வந்து ஒரு சில்லறை கடை வச்சிருந்தால் கூட தினமும் வந்து உழைப்பார்கள். அல்லது பொருட்களை வந்து வாங்கி வைத்து கொண்டிருக்கிற நபராக இருந்தால் கூட இந்த வசதி அவங்களுக்கு இருக்கும். சலரியை விட இந்த அதர் இன்கம் சோர்ஸ்ன்றது மிக பிரயோசனமாகவும் முதலீட்டுக்கு வந்து அதிக வாய்ப்புகளையும் வந்து கொடுக்கும். அதை விட வந்து சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகளை வைத்திருப்பீங்கள். அவங்களுக்கும் வந்து முதலீட்டு வாய்ப்புகள் விரைவாக வளரக்கூடிய தன்மைகள், அவங்களுடைய ஃபினான்சியல் கோலை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய காலப்பகுதி வந்து மிக குறைவாக இருக்கும். குறிப்பிட்ட காலப்பகுதியில் 1 மில்லியன் டார்கெட்னு சொல்லிச்சுனால் சிலருக்கு ஒரு 2 வருடம் பிடிக்கும், அல்லது சிலருக்கு வந்து 10 வருடம் பிடிக்கும். அது வந்து ஒவ்வொரு நபரை பற்றியுடைய வருமானங்களை பொறுத்து வந்து அது அமையும். நம்ம அப்படியத்தை பார்ப்போம்னு சொல்லிச்சுன்னா சலரியை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நபருக்கு ஒரு ₹1,00,000 சலரி இருக்குன்னு வருதுன்னு சொல்லி சொன்னால் அதில் 20% வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன செய்யணும், சேவிங்குக்கு மாற்ற வேணும். நமக்கு நிறைய பழக்கங்கள் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால், அதாவது அத்தியாவசிய சேவை சலரியை வந்த உடனே அதுக்குரிய செலவுகளை செஞ்சு போட்டு தான் நம்ம சேவிங்கை நோக்கி போவோம். அப்படி இல்லாமல் வந்து பெரும்பாலான முக்கியமான முதலீட்டாளர்கள் உலகத்தில் இருக்கிற ரோபர்ட் கியோசாகி இருக்கலாம், அல்லது வேறு முதலீட்டில் வந்து பெரிய அளவு சம்பாதித்தவர்கள், முதலீட்டை வந்து ஊக்குவிக்கின்ற
பொருளாதார நிபுணர்கள் ஆரம்பத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவது வார பணத்தில் வந்து சேவிங்கை மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து 20 வீதமாக இருக்கலாம், 30 வீதமாக இருக்கலாம், 10 வீதமாக இருக்கலாம். உங்களுடைய சேவிங்குக்குரிய தொகையை வந்து உங்கள் வருமானத்தில் நடுங்க சொல்கிறாங்க. அப்படி வந்து உங்களுடைய சேலரி வந்த உடனே முதலாவது ஒரு 20% வந்து என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு ஆண்டி நான் குறிப்பிட்றேன். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவருக்கு சேவிங்குக்கு உடனே மாற்றுங்க. அப்படியான 20 வீதத்தை மாற்றிட்டு அடுத்த வார 50 வீதமோ அல்லது குறைவான பெர்சன்டேஜோ வந்து இது 50 வீதம்ன்றது மேக்சிமம், அதாவது உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்குரிய ஜூஸ் பயன்படுத்துங்க. அதன் பிறகு ஒரு 20 வீதத்தை வந்து நீங்களுடைய குளோத்ஸ் அடுத்தது அத்தியாவசியமானது இல்லாமல் ஆடம்பர செலவுன்னு சொல்லுவோம். குளாத்ஸ் வாங்குறா இருக்கலாம், அல்லது என்டர்டெயின் பர்பஸாக இருக்கலாம், அல்லது ரிலேட்டிவோட ஹவுஸுக்கு போகிறா இருக்கலாம், வெட்டிங் பார்ட்டி அப்படி இப்படி நிறைய பர்த்டே அது நிறைய விடயங்கள் வரும். அதுகளுக்கு நீங்கள் ஒரு 20 வீதத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள். அடுத்தது கட்டாயம் வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்காக வேண்டிய ஹெல்த் கேர் சம்பந்தமான விடயங்களுக்காக ஒரு 10 வீதத்தை வந்து கட்டாயம் வந்து சேமித்து வைத்து கொள்ளுங்கள். ரைட். ஆகவே இப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக வார விடயங்களை வந்து உங்களை சேலரிகளை 4 வகையாக பிரிச்சுக்கிறோம். மிக கட்டாயம் முதலீட்டுக்கு நோக்கி போக்குள்ள வந்து இந்த பிளான் ஒன்றை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயோ எங்கேயோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்க. சரி. அடுத்தது நீங்கள் இப்படி சேவ் பண்ணி கொண்டு வரக்குள்ள ஒரு 3 மாத சேவிங் வந்துட்டேன்னு சொன்னால் அதை நீங்கள் உடனே ஃபிக்ஸட்டுக்கு மாற்றுங்க. மாற்றினீங்களேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதில் தார இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வரும். ஆகவே இந்த ஃபிக்ஸட்டுக்கு மாற்றிட்டீங்கள். அப்படி மாற்றிக்கொண்டு ஒரு வருடத்துக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களிடம் சேர்ந்ததாக இருந்தால் அதை வந்து உடனே நீங்கள் 3 வகையாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து 33.3 வீதம், அதாவது 3இல் ஒரு பகுதியை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், விரும்பினால் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை விட பாதுகாப்பானது மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னு சொன்னால், நமக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தி தெரியாது என்னக்குள்ள ஒரு சில கம்பெனிகள் இருக்குது என்னென்னு சொல்லிச்சுனால், அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வார வருமானத்தில் குறிப்பிட்ட விதத்தை உங்களுக்கு தருவாங்க. அதான் மியூச்சுவல் ஃபண்ட். வேறு ஒன்றுமே இல்லை, ஷேர் மார்க்கெட் தான் போல். அதனால் இதில் வந்து நம்ம டிரெக்டாக ரேட் பண்ணுவோம். அதில் வந்து அந்த கம்பெனி வந்து என்ன செய்யும்னா, ஷேர் மார்க்கெட்டை அவங்க செலக்ட் பண்ணப்பட்ட சில பங்குகளை வாங்கி அதில் வார வருமானத்தை கொண்டு நமக்கு ஒரு 15 வீதமோ 17 வீதமோ தருவாங்க. இதை வருமானம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து அக்யூமுலேட் ஆகி கொண்டு வரும். அதாவது சாதாரண ஃபிக்ஸ்டு டிபாசிட்டை விட அல்லது சேவிங்கை விட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடியது விடயமாக இது காணப்படும். இதில் வந்து நிறைய பிளான்கள் இருக்குது. அதாவது நம்மளுடைய பணம் வந்து இரட்டிப்பாக வீதம் வந்து மிக அதிகமாக இருக்குது. நம்ம 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோம்னு சொல்லி சொன்னால் சில வேளைகளில் 2 அல்லது 3 வருடங்களில் வந்து அந்த 1 லட்சம் 2 லட்சம் நம்ம மாறிடும். விரை குறிக்காக வந்து மாறக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு 33% வந்து நீங்கள் ரியல் கோல்டு அல்லது ஜுவலரியாக வந்து மாற்றிக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு பாதுகாப்பானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொரோனா டைமில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழர்களோட பொருளாதாரம் வந்து தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற சிங்கள மக்களோடையோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள நாளாந்த செலவுகளை வந்து சமாளிக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவர் நிறைய தங்கம் இருந்தது. அதாவது தங்கங்களை கொண்டு அடகு வைத்து வந்து பணத்தை பெற்று தன்னோட வாழ்க்கை செலவுகளை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபண்டாக வந்து இந்த கோல்டு வந்து இருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், 3வது கன்வெர்ட் பண்ணுங்க. அதாவது 3வது 33 வீதத்தை அப்படியே நீங்கள் ஃபிக்ஸட்டில் வந்து கண்டினியூ பண்ணுங்க. ரைட். இப்படி நீங்கள் கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீ அடுத்த ஸ்டெப் 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட்டோ இனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ரைட். இதில் வார குறிப்பிட்ட நீங்கள் 1 இயரோ 2 இயர் வந்து நீங்கள் ரன் பண்ணி கொண்ட போக்குள்ள உங்களுடைய தேவையான ஒரு இன்கம் வந்து உங்கள்கிட்ட ஜெனரேட் ஆகும். அந்த நிலையில் நீங்கள் ஒரு லேண்ட்லேயோ அல்லது வேறொரு முதலீட்டுலேயோ வந்து நீங்கள் முதலிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் வந்து முழுமையாக இல்லாமல் உங்களுடைய மொத்த இதிலேருந்து ஒரு 30 வீதத்தை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸுக்கு பிறகு இந்த ரியல் எஸ்டேட் அதுகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்து ஒரு மிக பாதுகாப்பானதாகவும், அடுத்தது அதுக்காக வேண்டி பிழையான காணிகளில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, ஒரு நல்ல ஒரு காணிகள்லையோ அல்லது நல்ல ஒரு வீடுகள்லையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது வீடு ஒன்றை நீங்கள் வாங்கி நீங்கள் அதை வாடகை கொடுக்குற நேரம் அது வந்து ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு ஒரு பசிவ் இன்கம்மை வந்து ஜெனரேட் பண்ணும். அதாவது நீங்கள் உழைக்கிறதுக்கு பதிலாக அந்த ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த மெத்தடில் தான் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போகணும். இது வந்து நான் உங்களுக்காக வேண்டி ஒரு டிசைன் பண்ணப்பட்ட, அதாவது நான் எனக்கு தெரிந்த நுழைச்ச வச்சு நான் டிசைன் பண்ணது. இதை விட நீங்கள் பெட்டராக கூட டிசைன் பண்ணலாம்.
உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டுக்காக வேண்டி தான் நான் இந்த பிளான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதனுடைய அடுத்த 2வது எபிசோட் வந்து நம்ம மற்ற விடயங்களை வந்து ஒவ்வொரு விடயங்களாக வந்து பார்த்து கொண்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.